டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2015 ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணி பார்க்கலாம். கவனிங்க, ஹைட்ரஜன் என்ற சொல்லை இந்த மாதிரி எழுதலாம்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்போ ஆன்டிமோனி என்ற சொல்லை எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹைட்ரஜனுங்கிறது எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹச்லேருந்து ஜே வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, ஹச்லேருந்து ரெண்டாவது வேல்யூவாக ஜே இருக்குது. ஓகேங்களா? அடுத்து ஒய்லேருந்து, ஓகேங்களா, இந்த இருக்குது ஒய்லேருந்து இங்கே சிக்கு பாருங்கள், செகண்ட் வேல்யூ 1 2 3 4வது பிளேஸில் என்ன இருக்குது அப்படின்னா சி இருக்குது. அடுத்து டி எடுத்துக்கோங்க, டிலேருந்து இங்கே ஜே. ஓகேங்களா? 1 2 3 4 5 6 6வது பிளேஸில் என்ன இருக்குது அப்படின்னா ஜே. ஓகேங்களா? அதே மாதிரி டி எத்தனாவது பிளேஸில் இருக்குது, டிலேருந்து இசட் வந்து 8. அது மாதிரி ஃபார்மேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஆன்டிமோனியை அதே ஃபார்மேட்டில் எழுதுங்க. ஏலேருந்து சி எத்தனாவது இடத்துல இருக்கணும், 2வது இடத்துல. ஓகேங்களா? ஸோ ஏலேருந்து சி எத்தனாவது இடத்துல இருக்குது, 2வது இடத்துல இருக்கும். ஸோ சி. அடுத்து எண்ணுலேருந்து 4வது இடம் கணக்கு பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ 1 2 3 4 4வது இடத்துல என்ன இருக்குது, ஆர். ஓகேங்களா? இதுலேயும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். சிஆர் அப்படிங்கிறது இந்த தான் ஆன்சர். ஸோ இதுன்னு ஃபார்மேட் பண்ணிடலாம். இருந்தாலும் இதை ஃபுல்லாக ஃபார்மேட் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது பிளேஸ், 4வது பிளேஸ், 6வது பிளேஸ், 8வது பிளேஸ், 10வது பிளேஸ், 12வது பிளேஸ், 14வது பிளேஸ், 16வது பிளேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இறங்கு வரிசையில் எழுதுக. ஓகேங்களா? நார்மலாக இறங்கு வரிசையில் எழுதுங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரி ஸ்கொயர் ரூட் கொடுத்துருந்தாலும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, மேலே இருக்க ஸ்கொயர் வேல்யூ இருக்கு இல்லையா, பவர் வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த ஸ்கொயரில் பவர் வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு மேலே அந்த வேல்யூலாம் ஈக்குவல் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா உள்ள இருக்கிற வேல்யூ ஈக்குவலாக இருக்கணும். இது ரொம்ப ஈஸியான சம் தான். ஏன்னா இது உள்ள இருக்கிற வேல்யூ எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குது. 12 20 25 80 112 குட்டி வேல்யூஸாக இருக்கிறதுனால மேலே இருக்க பவர்ஸ் வேல்யூஸை மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா அடுக்குங்க கரெக்டாக. அதாவது சின்னத்துலேருந்து பெருசுக்கு போங்க. இறங்கு வரிசை அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ண, பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் வருவோம். ஆனால் இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த பவரில் இருக்க இந்த குட்டி வேல்யூலேருந்து பெரிய வேல்யூக்கு போங்க. அவ்வளோதான். ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா பி. ஓகேங்களா? 2 பவர் வேல்யூ பாருங்கள், 2 3 4 6 12ன்னு பவர் வேல்யூ பொறுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா வரிசையில் எழுதிக்கோங்க. இறங்கு வரிசையும் கொடுத்தாங்கன்னா ஏறு வரிசை ஃபார்மேட்டில் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? பவர் வேல்யூவை பார்த்து. அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்கள். வீச்சு என்ன? வீச்சு அப்படிங்கிறப்போ நமக்கு ஃபார்முலா எல்லுங்கிறது லார்ஜஸ்ட் வேல்யூ, எஸ்ஸுங்கிறது ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இங்கே இருக்கிற லார்ஜஸ்ட் வேல்யூ 92, லோயஸ்ட் வேல்யூ 17. ஓகேங்களா? ஸோ 92ல் 17 போயிடுச்சு அப்படின்னா 75. ஸோ ஆன்சர் 75. ஏ என்பவர் பியின் சகோதரி. ஏ அப்படிங்கிறவங்க பிக்கு சகோதரி. ஓகேங்களா? இவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி. இவங்களோட தாய் தான் யார் அப்படின்னா சி. சி என்பவர் பியின் தாய். இவங்க 2 பேரோட தாய் தான் யார் அப்படின்னா சி அப்படிங்கிறவங்க. ஓகேங்களா? டி என்பவர் சியின் தகப்பன். இவங்களோட தகப்பன் தான் இந்த தாய் இருக்காங்களே, இவங்களோட அம்மா. இவங்க அம்மாவோட அப்பா யார் அப்படின்னா இந்த டி என்பவர். என்றால் ஏ என்பவர் டியின் டேஷ். ஓகேங்களா? ஈங்கிற ஃபார்மேட் நான் எடுக்கல. ஈங்கிறது நமக்கு தேவைப்படல. ஏக்கும் டிக்கு தான் சம்மந்தம் வருது. ஏக்கும் டிக்கும் பாருங்கள். ஏ என்பவர் டிக்கு டேஷ். ஓகேங்களா? ஏங்கிறவங்க டிக்கு என்ன வேணும், இவங்களோட அப்பா, அப்போ தாத்தா. ஓகேங்களா? அப்போது இவங்க என்ன வேணும், ஏ என்பவர் டிக்கு என்ன வேணும், பேத்தி. ஸோ ஆன்சர் என்னது டி. ஏ ஆனவர் பியை விட வசதியானவர். சி ஆனவர் ஏயை விட வசதியானவர். டி ஆனவர் சியை விட வசதியானவர். இ ஆனவர் எல்லாரையும் விட வசதியானவர் எனில் அவர்களை அவர்களின் வசதி அடிப்படையில் உட்கார வைத்தால் யார் நடுவில் இருப்பர்? கவனிங்க, ஏ ஆனவர் பியை விட வசதியானவர். அம்புக்குறி போட்டிருக்கீங்க பாருங்கள். இது 2 பேரில் யார் வசதியானவர்? ஏ ஆனவர் பியை விட வசதியானவர். பியை விட ஏ வசதிக்காரவங்க. அடுத்து கொடுத்துருக்காங்க சி அப்படிங்கிறவங்க ஏயை விட வசதிக்காரவங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏயோட வசதிக்காரவங்க யார்? சி. சியை விட வசதிக்காரவங்க யார்? டி. இவங்க எல்லாரோடைய வசதிக்காரவங்க யார்? இ. அப்போ இது எப்படி ஆர்டர் எழுதலாம்? இதில் இருக்கையிலே ரொம்ப வசதி கம்மியானவங்க யார்? பி. அவங்கள விட வசதியானவங்க ஏ. ஏயை விட வசதியானவங்க சி. சியை விட வசதியானவங்க டி. எல்லாரோடையும் வசதியானவங்க இ. அப்போ இதில் நடுவில் யார் இருக்கா? சி. அப்போ இது ஆன்சர் என்னது அப்படின்னா சி. ஒளிரற்ற இரும்பு குழாயின் நீளம் 35 சென்டிமீட்டர். அதன் வெளி மற்றும் உள் விட்டங்கள் முறையே வெளி மற்றும் உள் விட்டங்கள் முறையே 10 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர் எனில் இரும்பு குழாயின் எடையை காண்க. இரும்பு குழாய் அப்போ ஒளிரற்ற குழாய் எப்படி இருக்கும்? உருளையாக இருக்கும். ஒளிரற்ற உருளையோட கன அளவு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? எனக்கு கொடுக்க எடை தான் கேட்டிருக்காங்க. எடை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், கன அளவு தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 கன சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கன சென்டிமீட்டர்னால் கன அளவு தான். அப்போ கன அளவை கண்டுபிடிங்க. கன அளவை கண்டுபிடிச்சி எடைக்கு மாற்றணும் அப்படின்னா 7 கிராமில் பெருக்கிடுங்க. அதான் வேலை முடிஞ்சு. ஓகேங்களா? ஸோ இங்கே விட்டங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரங்களாக மாற்றுங்க. வெளி அப்படிங்கிறப்போ கேபிட்டல் ஆர், உள் அப்படிங்கிறப்போ ஸ்மால் ஆர். அதை அப்படியே விட்டங்களாக மாற்றினீங்க அப்படின்னா கேபிட்டல் ஹச்சோட வேல்யூ 35 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நீளம்னா எள்ளு தான் எடுக்கணும். உருளையில் நீளம்ங்கிற வார்த்தைக்கு வேலையே இல்லை. நீளம் கொடுத்துருந்தா கூட நீங்கள் ஹச்சுன்னு தான் மாற்றணும்.
ஓகேங்களா. ஸோ ஹச்சோட வேல்யூ 35 சென்டிமீட்டர், ஆரோட வேல்யூ இதில் பாதி, அதே 8ல் பாதி 4. ஓகே. உள்ளீடற்ற உருளையின் கன அளவுக்கு ஃபார்முலா தெரியும். சாதாரண உருளையோட கன அளவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா பை r²h. உள்ளீடற்ற உருளை அப்படிங்கிறப்போ கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் வரும். ஸோ கேபிட்டல் r² மைனஸ் ஸ்மால் r²ன்னு எழுதிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ பையோட வேல்யூ 22/7. இங்கே கேபிட்டல் ஆரோட வேல்யூ 5, 5 ஸ்கொயர் பண்ணால் 25 மைனஸ் 4, 4 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 16 இன்ட்டு ஹச்சோட வேல்யூ 35. ஓகேங்களா. 7ஆல் 35 கொடுத்தீங்கன்னா 5, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 9. ஸோ 22 இன்ட்டு 9 இன்ட்டு 5 எல்லாத்தையும் பெருக்குனீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 9×5 45. இல்லை 45 × 22 போட்டிங்க அப்படின்னா 900 கன அளவு கண்டுபிடிச்சதுனால கன சென்டிமீட்டர் போட்டிருக்கீங்க. இங்கே ஒரு கன சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ஒரே ஒரு கன சென்டிமீட்டருக்கு 7 கிராம்னு கொடுத்துருந்தாங்க. இங்கே எடை தான் கேட்டிருந்தாங்க. ஸோ 7ஆல் பெருக்கிட்டீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? இந்த ஹோல் வேல்யூ கிடைக்கும். அதாவது 6930 கிடைக்கும். ஓகேங்களா. 6930 கிடைக்கும். நமக்கு என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா கிராமில் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆன்சர் கிலோகிராமில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இந்த வேல்யூ 1000ஆல் நீங்கள் வகுத்தீங்க அப்படின்னா அந்த வேல்யூ கிடைச்சிடும். வகுக்கும்போது என்ன பண்ணணும்? 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா 6930. ஓகேங்களா. இந்த ரெண்டையும் பெருக்குனீங்க அப்படின்னா 990 × 7 போட்டிங்க அப்படின்னா 9370 கிடைக்கும். ஓகேங்களா. இது ரெண்டையும் பெருக்கும்போது இந்த வேல்யூ கிடைக்கும். இது என்ன பண்ணணும் அப்படின்னா கிராமில் கொடுத்துருப்பாங்க, நமக்கு ஆன்சர் கிலோகிராமில் இருக்கும். ஸோ இதை கிலோகிராமுக்கு மாற்றோம்னா 1000ஆல் வகுத்துருங்க. ஸோ 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம். ஸோ 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்க அப்படின்னா 6.93. இந்த 0க்கு மதிப்பு கிடையாது. ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா ஏ, 6.93 கிலோகிராம். ஓகேங்களா. பின்வரும் சொல் தொடரின் வரிசையில் விடப்பட்ட எண்ணை காண்க. இது 2016லேயும் கேட்டிருப்பாங்க. சரிங்களா. 2016லேயும் கேட்டு 2014 இதே அப்படியே கேட்டிருக்காங்க. AZGTMN, YPன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்மேட்டில் அப்படியே ஃபார்மேட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வேல்யூ பாருங்கள் நீங்கள் ஏலேருந்து ஜி, ஜிலேருந்து எம். ஓகேங்களா. இதுலேருந்து 5 வேல்யூ விட்டதுக்கப்புறம் ஜி இருக்குது. ஓகேங்களா. ஜிலேருந்து 5 வேல்யூ விட்டு 6வது வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னா எம். அதே மாதிரி இங்கேருந்து 5 வேல்யூ, எம்லேருந்து 5 வேல்யூ விடுங்க. 1 2 3 4 5 வேல்யூ விட்டு 6வது வேல்யூ என்ன இருக்குது? எஸ். ஓகேங்களா. அதே மாதிரி இசட் பேக் வைட்லேருந்து 5 வேல்யூ, 1 2 3 4 5 6, 5 வேல்யூ விட்டு 6வது வேல்யூவாக டி இருக்குது. ஓகேங்களா. அடுத்து என் 1 2 3 4 5 6, 6வது வேல்யூவாக என் இருக்குது. அதேமாதிரி அடுத்து என்ன பண்ணிங்கன்னா 1 2 3 4 5 வேல்யூ விட்டு 6வது வேல்யூவாக ஹச் இருக்குது. ஸோ இதோட வேல்யூ என்னது அப்படின்னா எஸ்ஹெச். ஓகேங்களா. 7 ஆட்கள் ஒரு வேலையை 52 நாட்களில் செய்து முடிக்கின்றனர். ஓகேங்களா. ஒரு வேலைன்னு வந்துருச்சு. ஸோ டபிள்யூ மட்டும்தான் கீழே வரும் ஃபார்மேட்டில். இந்த ஃபார்மேட் எழுதுனீங்க அப்படின்னா டபிள்யூ மட்டும்தான் கீழே வரும். ஓகேங்களா. அது ஒரு வேலைக்கிறதுனால டபிள்யூ போட வேண்டியதில்லை. அப்போ எல்லாமே இன்ட்டில் தான் எழுத போகிறோம். அப்போது 7 × 52 = இங்கே 13 ஆட்கள் பர்சன் கொடுத்துட்டு டே கேட்டிருக்காங்க. ஸோ 13 × டி. ஓகேங்களா. எல்லாமே பெருக்க எழுதுங்க. இந்த 13ஆல் இதை அடிச்சிங்கன்னா இங்கே 4 4 7 28. ஓகேங்களா. a/b = 9/5 எனில் a + b / a - b என்பது. ரொம்ப யோசிக்காது. இங்கே கிராஸ் பண்ணி இங்கே கிராஸ் பண்ணுற அந்த வேலைக்கெல்லாம் கிடையாது. ஏயோட வேல்யூ 9, பியோட வேல்யூ 5 எடுத்துக்கோங்க. இந்த a + b a - bயில் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். ஸோ 9 + 5 9 - 5. ஸோ 14. இங்கே கழிச்சிங்கன்னா 4 அடிச்சு கொடுத்தீங்கன்னா 7/2. ஆன்சர் 7/2. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதோட எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. எல்சிஎம் அப்படிங்கிறப்போ இதில் இருக்கிற பிக்கஸ்ட் வேல்யூ எதுதோ அதுதான் எல்சிஎம். இதில் இருக்கிறதுல இது பிக்கஸ்ட் வேல்யூ, பவர் வேல்யூ எது பிக்கஸ்ட் வேல்யூ, இது பார்க்க பெரிய வேல்யூவாக இருக்கும். இது மைனஸாக இருக்கிறதுனால எடுக்க முடியாது. ஸோ மைனஸ் இருக்கிறதுலே ரொம்ப குட்டி குட்டி வேல்யூ என்னது அப்படின்னா மைனஸ் வேல்யூ தான். ஓகேங்களா. ஸோ அப்போ என்னது எழுதுவீங்க? 4⁻−12 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகேவா. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண் வரிசையில் விடப்பட்ட எண்ணை காண்க. ஓகேங்களா. இது எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். 42 12 கழிச்சா 30, 30 12 கழிச்சா 18, 18 அடுத்து 12 கழிச்சிருக்காங்க. கழிச்சா என்ன கிடைக்கும்? 42 அப்படியே வருமா? 42 இங்கே 18 12 போயிடுச்சுன்னா 0 வரும். ஓகேங்களா. ஸோ 42 0 வருங்கிறது ஆன்சர். சப்போஸ் இந்த வேல்யூ கொடுத்து அதுக்கு அடுத்த வேல்யூ கேட்டிருந்தாங்க அப்படின்னா இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த வேல்யூ ப்ளஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. 54 + 12 போட்டிங்கன்னா 66 + 12 போட்டிங்க அப்படின்னா 78 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் போயிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து 4 மதிப்புகளின் சராசரி 20 ஆகும். ஓர் எண் 4 மதிப்புகளின் கூட்டப்பட்ட பின் சராசரி 22 எனில் கூட்டப்பட்ட எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ரொம்ப ஈஸி தான். 4 நம்பர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரே நம்பரை கூட்டி 4ஆல் வகுத்துருப்பாங்க. அப்போ அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த புதிய சராசரியிலேருந்து பழைய சராசரியை கழிச்சிருங்க. அவ்வளோதான். அப்போ 22 20 போச்சு அப்படின்னா ஆன்சர் என்னது அப்படின்னா 2. ஓகேங்களா.
x + 1/x = 2 எனில் x³ + 1/x³ கூட மதிப்பு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்னையும் இதுக்கு நம்ம ஃபார்மேட் படி போடணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் போடணும். ஓகேங்களா? ஈஸியான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா x + 1/xோட வேல்யூ கொடுத்துட்டு இங்கேயும் ப்ளஸ்லேயே கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், a³ - 3a அப்படிங்கிறதா இதோட ஃபார்முலா. ஓகேங்களா? இதுவும் ப்ளஸில் கொடுத்து இதுவும் ப்ளஸில் கொடுத்துருந்து இதோட வேல்யூ கேட்டிருந்தாங்க அப்படின்னா கியூபிக் ஃபார்மேட்டில் வேல்யூ கேட்டிருந்தாங்க அப்படின்னா a³ - 3a அப்படிங்கிறதா ஃபார்முலா. இங்கே ஏயோட வேல்யூ இதுதான். ஓகேங்களா? ஸோ 2³ - 3a அப்படிங்கிறப்போ 8 - 3a, ஏயோட வேல்யூ 2ன்னு சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ 6 8 - 6 முடிங்க அப்படின்னா என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா 2ங்கிற வேல்யூ கிடச்சிடும். ஓகேங்களா? ஆனால் இதோட ஒரிஜினல் ஃபார்மேட் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா? எப்போச்சும் இதோட ஃபார்மேட் மறந்து போகிறதுக்கு வேலை இருக்குது. இந்த ஃபார்முலாஸ்லாம் நமக்கு ஆல்ரெடி மெமரியிலே நிற்கும் இல்லையா? பாருங்கள், a³ + b³ அப்படிங்கிறப்போ a + b தி ஹோல் கியூப் - 3ab × a + bங்கிறது ஃபார்முலா. இங்கே ஏயோட வேல்யூ x, பியோட வேல்யூ 1/x. ஓகேங்களா? அப்போ என்ன கிடைக்கும்? இங்கே a³ அப்போ x³ p³ அப்போ 1/x³. இங்கே a + b என்ன எழுதுவீங்க? இதை வேல்யூ. ஓகேங்களா? அப்போ x + 1/x தி ஹோல் கியூப் -3 × ஏயோட வேல்யூ x, பியோட வேல்யூ 1/x. இங்கே a + b அப்போ x + 1/x. ஓகேங்களா? இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸ் கேன்சல் ஆயிரும். அப்படியே வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். x + 1/xோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க? 2ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ 2 கியூபிக் பண்ணால் 8 - 3 இதை கேன்சல் ஆகிடுச்சு இல்லையா? இது மட்டும்தான். இதோட வேல்யூ அளவு அப்படின்னா 2. ஸோ 3 2 6, 8ல் 6 போச்சு அப்படின்னா 2. ஓகேங்களா? இது ஸ்ட்ரைட் ஃபார்முலா. இதுதான் ஒரிஜினல் ஃபார்முலா. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இதோட மீப்போவாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதோட பின்னங்கள் கொடுத்துட்டு மீப்போவாக கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மேலே HCF கண்டுபிடிக்கணும், கீழே LCM கண்டுபிடிக்கணும். மேலே மீப்பேவாக கண்டுபிடிக்கணும், கீழே மீச்சீவாக கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ LCM கண்டுபிடிச்சிடலாமா? மீப்போவாக கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மேலே இருக்கிறதுல மீப்பேவாக கண்டுபிடிங்க. மேலே என்ன வேல்யூ இருக்குது? 4 2 6 2 இருக்குது. இந்த 4 2 6 2க்கு HCF கண்டுபிடிக்க போகிறீங்க. அதாவது HCF அப்படிங்கிறப்ப மீப்பேவா அப்படிங்கிறப்போ எல்லாத்துக்கும் காமன் வகுத்தி மட்டும்தான். ஓகேங்களா? இதுக்கு காமன் வகுத்தி என்னது? 2. இதுக்கப்புறமா இதை போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதோட வேல்யூ மேலே 2 போட்டுருவீங்க, கீழே மீச்சிமா அப்படிங்கிறப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லாஸ்ட் வரைக்கும் 1 வர வரைக்கும் போட்டுக்கிட்டே வரணும். ஓகேவா? லீஸ்ட் காமன் ஃபேக்டர் வரைக்கும் என்ன பண்ணிகிட்டே வரணும்? போட்டுகிட்டே வரணும். ஓகேங்களா? இப்போ இது 2க்கும் காமன் போட்டிங்க அப்படின்னா 5. இது 2க்கும் காமன் கிடையாது. போட்டால் ஃபஸ்ட்டு 9ஆல் போடணும், அடுத்து 8ஆல் போகிற மாதிரி வரும். இதை அப்படியே பெருக்கி விட்ருங்க. அவ்வளோதான். 5 9 45 45 × 8 போட்டிங்க அப்படின்னா 360. ஓகேங்களா? இந்த 2ஆல் அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா 1/180. இது மாதிரி பின்னங்களில் கொடுத்துருந்தாங்க, மீப்போவாக கேட்டிருந்தாங்க அப்படின்னா மேலே HCF கண்டுபிடிங்க, கீழே LCM கண்டுபிடிங்க, அப்படியே எழுதுங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்த சம் பாருங்கள். ஒரு கணக்கெடுப்பில் மொத்த மக்கள் தொகையில் ஒவ்வொருவிடம் இருந்து விவரங்களை சேகரிப்பு பெயர் என்ன? ஒரு கணக்கெடுப்பில் மொத்த மக்கள் தொகையில் ஒவ்வொருத்தவங்கள்டேருந்து விவரங்களை சேகரிக்க பேர் என்னது அப்படின்னா முழு கணிப்பு. ஓகேங்களா? 4% ஆண்டு வட்டி வீதப்படி 2 ஆண்டுகளில் இந்த 1632 ரூபாய் கூட்டு வட்டி தரும் என்றால் அசலை கணக்கிடவும். இல்லை, இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா P கேட்டிருக்காங்க. என்னது அப்படின்னா கூட்டு வட்டி. கூட்டு வட்டிக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? P × 1 + r/100 தி ஹோல் பவர் n தெரியும். A = இந்த A என்னது அப்படின்னா இதில் வந்து வட்டி மட்டும் கிடையாது, இது டோட்டல் அமௌண்ட், அதாவது பிரின்சிபல் அமௌண்ட்டையும் இன்ட்ரெஸ்ட்டையும் கூட்டுறது தான் என்னது அப்படின்னா இந்த A. அதான் கூட்டு வட்டி. தனி வட்டிங்கிறப்போ இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? கூட்டு வட்டிங்கிறப்போ அந்த வட்டி ப்ளஸ் அசல் ரெண்டையும் சேர்த்து போடுவோம். ஓகேங்களா? என்ன ஃபார்முலா? P × 1 + r/100 தி ஹோல் பவர் என்கிறது ஃபார்முலாவா? இங்கே 4% வட்டி கொடுத்துட்டாங்க. ஆண்டு சதவீதம் எவ்வளவு அப்படின்னா ஆரோட வேல்யூ எத்தனை ஆண்டு? 2 ஆண்டுன்னு கொடுத்துட்டாங்க. அந்த கூட்டு வட்டியில் இந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் கொடுத்தாங்க. அப்போ அசல் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ P × 1 + r, ஆரோட வேல்யூ எவ்வளவு? 4/100 தி ஹோல் பவர் n. என்னோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 2. அடுத்து பாருங்கள், இந்த ப்ளஸ் P இருக்கிறது இங்கே வந்தால் -P ஆயிரும். ஸோ Pங்கிற வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் இந்த +P இங்கே கொண்டு வந்து -P ஆக்கி ஈக்குவல் டு I. இந்த ஐயோட வேல்யூ தெரியும், கீழே அப்ளை பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், P × இந்த 4ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1/25 இருக்கும். இந்த 25 இங்கே கிராஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ 25 + 1 26/25 என்ன வேல்யூ இருக்கும்? 1 + 4/100 தி ஹோல் ஸ்கொயர் Pன்னு இருந்துச்சு இல்லையா? இந்த +P இருந்துச்சுன்னா -P ஆயிரும், ஈக்குவல் டு I. இதில் என்ன பண்ணுங்கள்? அந்த 100 அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 4ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 25. அப்போ இந்த 25 கிராஸ் பண்ணிடுங்க. அப்போ 25 இங்கே அடிக்கும்போது ஒன்று கிடச்சில்லையா? 25 + 1 26/25 தி ஹோல் ஸ்கொயர். இந்த P காமனாக எடுத்தாச்சு. ஓகே, இந்த P காமன் எடுத்தால் இங்கே 1 இருக்கும். அப்போ 26 × 26 676, 25 × 25 625. இந்த வேல்யூ இங்கே கிராஸ் பண்ணுங்கள்.
அப்போ 676ல் 625 போயிடுச்சு அப்படின்னா 51. ஸோ 51/625 இருக்கும். நமக்கு பியோட வேல்யூ தான் ஃபைன் பண்ணணும். பெருக்கல் இருக்குது, வகுத்தில் போகும், வகுத்தில் இருக்குது பெருக்கல் வந்துடும். ஸோ இந்த 51 அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 32 கிடைக்குது இதோட வேல்யூ. ஸோ அப்போ 32 × 625 பெருக்கி பார்த்தீங்க அப்படின்னா 20,000. ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 20,000. ஓகே. மோகன் என்பவர் பி என்ற இடத்திலிருந்து புறப்பட்டு மேற்கே 2 மீட்டர் தூரம் செல்கிறார். பின் வலப்பக்கம் திரும்பி 3 மீட்டர் தூரம் சென்று இடப்பக்கம் திரும்பி 5 மீட்டர் தூரம் சென்று இறுதியாக இடப்பக்கம் திரும்பி 3 மீட்டர் சென்று Q என்ற இடத்தை அடைந்தார். Q என்ற புள்ளி B புள்ளியில் இருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது? நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு இங்கே இருக்காங்க, இதை பார்த்து இந்த திசை உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, எங்கே மோகன் என்பவர் P என்ற இடத்திலிருந்து புறப்பட்டு மேற்கே என்ன பண்ணணும், இந்த சைடு. அப்போ இங்கே தான் இருக்காங்க Pங்கிறவங்க. இங்கேருந்து மேற்கு சைடு போகிறாங்க. எவ்வளோ கிலோமீட்டர் போகிறாங்க? 2 மீட்டர் தான் போகிறாங்க. போயிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல நிற்கிறாங்க. பைக்கில் போகும்போது நீங்கள் பைக்கில் போகிறோம்னு நினச்சிக்கோ, இங்கேருந்து போய் இப்போ இங்கே நிற்கிறீங்க. அப்போ எந்த சைடு பார்த்த மாதிரி நிற்பீங்க? இந்த சைடு பார்த்த மாதிரி நிற்பீங்க. அப்போ உங்களுக்கு வலது இடது என்னது, இந்த சைடு பார்த்த மாதிரி நிற்கிறீங்க அப்படின்னா இப்படி நிற்கிறீங்க, இந்த சைடு பார்த்த மாதிரி நிற்கிறீங்க. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு வலது இடது எதுன்னு உங்களுக்கே தெரியும் இல்லை? இப்படி நின்னீங்கன்னா இது வலது, இது இடது. ஓகே, எந்த பக்கம் திரும்புகிறாங்க? வலதுபுறம். இதுதான் வலது. ஓகேங்களா? இந்த சைடு பார்த்த மாதிரி நின்னீங்கன்னா இதுதான் வலது. வலது பக்கத்தை எத்தனை மீட்டர் போகிறாங்க? 3 மீட்டர் போகிறாங்க. போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இப்போ இங்கே நிற்கிறாங்க. அப்போது எப்படி நிற்பாங்க? இந்த இடத்துல நிற்கிறாங்கன்னா, இங்கே வண்டியில் போகிறீங்க, இங்கேருந்து போய் இங்கே நிற்கிறீங்கண்டா இந்த சைடு பாருங்கள், இது நேராக போகிற வழி. ஓகேங்களா? இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. ஓகேங்களா? இது வலப்பக்கம், இது இடப்பக்கம். எந்த பக்கம் திரும்புகிறாங்க? இடப்பக்கம். ஸோ இடப்பக்கம் திரும்பி ஒரு 5 மீட்டர் போகிறாங்க. அப்போ இங்கே நிற்கிறாங்க. ஓகேங்களா? இங்கே நிற்கிறாங்க. எந்த சைடு பார்த்த மாதிரி இருப்பா? இங்கேருந்து போய் இங்கே நிற்கிறாங்க. அப்போது இந்த சைடு நேராக போகிற வழி, இது இந்த சைடு இப்படி நின்னீங்கன்னா இது வலப்பக்கம், இது இடப்பக்கம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்க, இடப்பக்கம் திரும்பி 3 மீட்டர். ஸோ இடப்பக்கம் திரும்பி ஒரு 3 மீட்டர். இப்போ இங்கே வந்து நின்றுட்டு Q என்ற இடத்தை வந்து அடைச்சிட்டாங்க. இப்போது இந்த Pக்கும் Qக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுவும் 3 மீட்டர் தான்ப்பா, இதுவும் 3 மீட்டர் தான்ப்பா. அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளவு? 5 மீட்ரு. இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு 2 மீட்ரு. ஸோ மொத்தமாக சேர்த்து எவ்வளோ மீட்டர் அப்படின்னா 7 மீட்டர். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். ரிஜெக்ட் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வரிசையில் நிற்கிறாங்க. ஓகேங்களா? எத்தனாவது ஆளாக நிற்கிறாங்க அப்படின்னா ஒரு வரிசையில் 15வது ஆளாக ரிஜெக்ட் அப்படிங்கிறவங்க 15 ஆளாக நிற்கிறாங்க. இவங்களுக்கு முன்னாடி ஒரு 14 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? 14 பேர் இவங்களுக்கு முன்னாடி இருக்காங்க. இவர் 15வது ஆளாக ரிஜெக்ட் அப்படிங்கிறவர் நிற்கிறார். ஓகேங்களா? அவருக்கு பின்னாடி முன்னாடி நிற்கிறவங்களோட 3 மடங்கு பேர் நிற்கிறாங்க. அப்போது இங்கே எத்தனை பேர், இவருக்கு பின்னாடி எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? ஒரு 42 பேர் நிற்கிறாங்க. ஓகேங்களா? என்றால் அவருக்கும் பின் வரிசையில் இருந்து, பின்னாடி வரிசையிலேருந்து 7வது ஆளாக ரிச்சர்டோட ஃப்ரெண்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இங்கே தான் என்ன பண்ணுறாங்க, ரிச்சர்டோட ஃப்ரெண்டு இருக்காங்க. ஓகேங்களா? எத்தனாவது ஆளாக நிற்கிறாங்க? 7வது பேராக நின்றாங்க அப்படின்னா இவங்க 2 பேருக்கு இடையில எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, 42ல் இந்த 42 பேர், இவங்களுக்கு பின்னாடி 42 பேர் தான் நிற்கிறாங்க. 42 பேரை 7 கழிச்சிருங்க, என்ன கிடைக்கும்? 35. அப்போ இவங்க 2 பேருக்கு இடையில எத்தனை பேர் இருப்பாங்க? 35 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். 12 அச்சுக்கோப்பவர்கள் 5 மணி நேரத்தில் ஒரு புத்தகத்தின் 60 பக்கங்களை முடிப்பர். 20 மணி நேரத்தில் 200 பக்கங்களை முடிக்க 20 மணி நேரத்தில் 200 பக்கங்களை முடிக்க எத்தனை அச்சுக்கோப்பவர்கள் தேவை? ஓகேங்களா? இங்கே அதே தான், அந்த டைம் ஒர்க் ஃபார்மேட்டு தான். இதில் W வந்துருச்சு பாருங்கள், எத்தனை பக்கங்களை முடிப்பர். அப்போது 60 பக்கங்களை வேலை செய்கிறாங்க பாருங்கள். எவ்வளோ பக்கம்? 60 பக்கம். அப்போ இந்த வேலைங்கிறத கீழே போட்டுடணும். ஓகேங்களா? ஸோ 12 பேர் 5 மணி நேரம் டைமிங்கு டிவைடு எத்தனை பக்கங்களை முடிக்கிறாங்க, எவ்வளோ ஒர்க் முடிக்கிறாங்க அப்படின்னா 60 பக்கங்கள். அந்த ஒர்க்கை மட்டும் கீழே போட்டுருங்க. அதே மாதிரி 20 மணி நேரம் டைமிங்கு பர்சன் தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ பியோட வேல்யூ கண்டுபிடிங்க. எத்தனை பக்கத்தை முடிச்சிருக்காங்க? 200 பக்கத்தை முடிச்சிருக்காங்க. அப்படியே அடிச்சு கொடுங்க ஆன்சர். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிரும். இந்த 2ஆல் இதை அடிச்சிங்கன்னா 10 இருக்கும். அந்த 0க்கு இந்த 0 அடிச்சு கொடுத்துருங்க. ஓகேங்களா? அப்போ என்ன இருக்கும்? 6 இருக்கும். 6ஆல் இதை அடிச்சிங்கன்னா 2, 2 10. ஸோ 10 பேர். ஓகேங்களா? எத்தனை அச்சுக்கோப்போ தேவை அப்படின்னா 10 பேர் தேவை. ஒரு செவ்வகத்தின் நீளம் 50% அளவிற்கு குறைந்தும் அகலத்தை 80% அளவிற்கு அதிகரிக்கும் போது அதனுடைய பரப்பில் ஏற்படும் மாற்றத்தின் சதவீதத்தை காண்க.
ஓகேங்களா. செவ்வகத்தின் நீளம் பொதுவாக என்ன சொல்லுவீங்க அப்படின்னா L/Pன்னு சொல்கிறீங்க. ஸோ நான் பழைய பரப்பு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது L-ம் 100% இருந்துச்சு, B-யும் 100% இருக்குன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 10,000. இப்போ பழைய பரப்பு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இது ரெண்டையும் பெருக்குனா 10,000. ஓகேங்களா. இப்போ புதிய பரப்பு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ இருக்க பரப்பில் 50% என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குறைச்சிட்டாங்க. அப்போது இந்த 100ல் 50 போயிடுச்சுன்னா 50. பாருங்கள், அகலத்தை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 80% என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதிகரிச்சிருக்காங்க. அகலம் பியோட வேல்யூ நான் 100% இருக்குன்னு எடுத்துட்டேன்னா அதில் 80% அதிகரிச்சிருக்காங்கிறப்ப 180. அப்போ இது ரெண்டையும் பெருக்குனா உனக்கு என்னது அப்படின்னா 9,000 தான் கிடைக்குது. ஓகேங்களா. இது ரெண்டையும் பெருக்கும்போது 18 என்ன கிடைக்கும், 90, 2 0னா 9,000 தான் கிடைக்குது. அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நஷ்டம் ஆயிருக்கு. பழைய பரப்போடு இந்த பரப்பு என்னவாயிருச்சு அப்படின்னா குறைஞ்சிருக்கு. நமக்கு சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே நஷ்ட சதவீதம் தான். அப்போது குறைவாகங்கிற 2 ஆன்சரில் ஒரு ஆன்சர் தான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ 9,000 நஷ்ட சதவீதம் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, நஷ்டம் பை அடக்க விலை இன்ட்டு 100%. இதில் நஷ்டம் எவ்வளவாக இருக்குது 1000. இதோட அடக்க விலை எவ்வளவு 10,000 இன்ட்டு 100%. இந்த 3 0க்கு இந்த 3 0 அடிங்க, இந்த 1 0க்கு இந்த 1 0 அடிங்க. ஸோ 10% குறைவாக நஷ்டம் அப்படிங்கிறத இதோட ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து ரூபாய் 5,000 ஆண்டுக்கு 12% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு குத்தகை விடப்பட்டால் தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி இவைகளுக்கு இடையே உள்ள வேறுபாடு எத்தனை வருஷம்னு பார்த்தா ஆன்சர் எத்தனை வருஷம், 2 வருஷம். அப்போ BI². 3 வருஷமாக 3 + I சேர்க்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ PI² ஃபார்முலா. பியோட வேல்யூ 5,000. ஐ எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 12%. ஸோ 12/100 இன்ட்டு 12/100. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆகுங்க. 1 0க்கு 1 0 கேன்சல் பண்ணுங்கள். 5ஆல் இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 2 கிடைக்கும். இந்த 2ஆல் இந்த 12 அடிச்சு கொடுத்தீங்கன்னா 6 கிடைக்கும். 6 12 72 ரூபா. ஸோ ஆன்சர் என்னது அப்படின்னா 72 ரூபாய். ஓகேங்களா. 5 ரூபாய் 80 பைசாக்களில் 20 பைசாக்கள் என்பது எத்தனை சதவீதம்? 1 ரூபா அப்படின்னா அதில் 100 பைசா இருக்கும். அப்போ 5 ரூபா அப்படின்னா 500 பைசா இருக்கும். ப்ளஸ் ஒரு 80 அப்படின்னா 580 பைசாவில் 20 பைசா அப்படின்னா 580. 20 பைசா அப்படிங்கிறது எவ்வளவு சதவீதம் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகேங்களா. இந்த 0க்கு இந்த 0 கட் பண்ணி கொடுத்துருங்க. ஓகேங்களா. அடுத்து 2ஆல் இதை அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா 29. அப்போ 100/29. அப்போ 100 என்ன பண்ணுங்கள், 100 29 வகுங்க. அப்போ தான் கலப்பு பின்னத்துக்கு மாற்ற முடியும். ஸோ 3 டைம் போட்டால் என்ன கிடைக்குது அப்படின்னா 87 கிடைக்குது. ஸோ பேலன்ஸ் என்ன கிடைக்கும் 13. அது எப்படி கலப்பு பின்னமாக மாற்றுவீங்க, 3 ஈவு இங்கே வந்துடும், மீதி இங்கே வந்துடும். ஓகேங்களா. எதால் வகுத்தோமோ அந்த வேல்யூ இங்கே வந்துடும். ஓகேங்களா. அதோட ஆன்சர் வந்து 3 13/29 அப்படிங்கிறது இதோட ஆன்சர். 3 13/29 அப்படிங்கிறது இதோட ஆன்சர். ஓகேங்களா. ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒரு தேசிய நெடுஞ்சாலை இரு புறங்களிலும் மரங்கள் நட்டன. அவற்றில் சில கனித்தரும் மரங்கள். கனித்தரா மரங்களின் எண்ணிக்கை கனித்தரும் மரங்களின் எண்ணிக்கையின் 3 மடங்கோடு 2ஐ கூட்டினால் வரும். மொத்தம் 106 மரங்கள் நடப்பட்டு இருந்தால் கனித்தரும் மரங்களின் எண்ணிக்கையை காண்க. ஓகேங்களா. ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 சைடு ஒரு ரோட்டில் அந்த சைடு இந்த சைடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மரங்கள் நடுறாங்க. அதில் சில வந்து கனித்தரும் மரங்கள், கொஞ்சம் என்னது அப்படின்னா கனித்தராத மரங்கள். ஓகேங்களா. ஸோ கனித்தரும் மரங்களின் எண்ணிக்கை இது எக்ஸுங்கிறது கனித்தரும் மரங்களின் எண்ணிக்கைன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இப்போ நீங்கள் கனித்தராத மரங்களின் எண்ணிக்கை எப்படி இருக்குது அப்படின்னா நான் கனித்தர மரங்களோட வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா கனித்தராத மரங்களின் எண்ணிக்கை எப்படி இருக்குது, கனித்தரும் மரங்களின் எண்ணிக்கையின் 3 மடங்கோடு 2ஐ கூட்டினால் ஓகேங்களா. அப்போ இதோட 3 மடங்கு என்னது 3x. அதோட 2 கூட்டுனா என்ன கிடைக்குது அப்படின்னா கனித்தராத மரங்கள். இது எல்லாத்தையும் சேர்த்தது தான் என்னது அப்படின்னா 106 மரங்கள். அப்போது இது 2ஐயும் கூட்டுங்க. அப்போ 3x + x போட்டிங்க அப்படின்னா 4x + 2 தான் எழுது அப்படின்னா 106. அப்போ +2 தான் -2 ஆயிரும். ஸோ 104 4ஆல் அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா 26 கிடைக்கும். ஓகேங்களா. இதை 4ஆல் அடித்து கொடுத்தீங்கன்னா 26 கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ நமக்கு அப்போ கனித்தரும் மரங்கள் என்ன எடுத்துக்கிட்டோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ 26. நமக்கு கனித்தரும் மரங்கள் எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னது 26. ஓகே. ஓரியன்ட் என்ற சொல்லை இந்த நம்பர்ஸில் எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சோல் என்ற சொல்லை இந்த நம்பர்ஸில் எழுதலாம்னு சொல்லிட்டு லைன் என்ற சொல்லை எப்படி எழுதலாம்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஒரு லைனுக்கு அப்படியே பாருங்கள், இந்த வேல்யூக்கு இந்த எல் இருக்கா, இல்லை எல் வந்து லாஸ்ட் வேல்யூவாக இருக்குது. லாஸ்ட் வேல்யூக்கு என்ன இருக்குது 8, அடுத்த நம்பர் வேல்யூ இருக்குது 2. அடுத்து எண்ணுக்கு பாருங்கள், இங்கே எண்ணு 2 லாஸ்ட்லேருந்து செகண்ட் வேல்யூவாக இருக்குது, இங்கே லாஸ்ட்லேருந்து செகண்ட் வேல்யூ 4. ஈக்கு இங்கே 4வது வேல்யூவாக இருக்குது, இங்கே 4வது வேல்யூ 1. அப்போ 8 2 4 1ங்கிறது இதோட ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், ஒரு எண் 7 56க்கு சம்பந்தப்பட்டது என்றால் 10க்கு சம்மந்தப்பட்ட எண் என்னன்னு கேட்டிருக்காங்க.
ஓகேங்களா. எண் 7 அப்படிங்கிறது 56ங்கிற நம்ம அப்போ 7க்கும் 56க்கு என்ன சம்மந்தம்? 8 7 56. அப்போ 10க்கு சம்மந்தமானது அப்படின்னா அடுத்தடுத்த நம்பரை பெருக்கும் போது 56 கிடச்சிருக்கு. அப்போ 10க்கு அடுத்த நம்பர் என்னது? 11. 14 பெருக்குனா 110. 110ங்கிற ஆன்சர் இல்லை. அப்போது இதுக்கு அடுத்த நம்பர், இதுக்கு முன்னாடி நம்பர் யோசிக்கலாலே. ஸோ 9 10 90. இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 9 10 90 அப்படிங்கிறத இதோட ஆன்சர். அடுத்தடுத்த நம்பர். ஸோ இதுக்கு அடுத்த நம்பர் எடுக்க முடியாது, அதுக்கு முன்னாடி நம்பர் எடுத்தீங்க அப்படின்னா 9 10 90. ஓகேங்களா. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.